கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த 2024 ஆண்டிலே கடந்த 7 மாதங்களும் கண்ணின் கண்மொழிவில் பாதுகாத்த கர்த்தர் இந்த 8வது மாதத்தை காணும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். ஆனாலும் அவருடைய உபதேசத்துக்கு ஜனங்கள் தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் மக்கள் மேல் உள்ள அன்பினாலே தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை மீண்டும் தொடர்ந்து கேட்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்களுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களோடு இயேசு கிறிஸ்து தொடர்ந்து உரையாடுவது அவருடைய ஆத்தும பாரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு பேசியிருக்கிறாரா? அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா? அந்த சத்தம் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? அந்த சத்தம் உங்களை அனல்மூட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறதா? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சிமியோன் தேவாலயத்திலே இயேசு பாலகனை தம்முடைய கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து இயேசு கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக விவரித்து சொல்லுவதாக லூக்கா 2:30 வாசிக்கிறோம். மேசியா வரும்பொழுது அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருப்பார் என்று பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ புறஜாதிக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒளியாகவே இருக்கிறார். இந்த உலகத்திலே சூரியனே பிரதானமாய் காணப்படக்கூடிய ஒளியாக இருக்கிறது. சூரியன் முழு உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் முழு உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் முழுவதற்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் மாத்திரமே போதுமானதாக இருக்கிறது. வேறு வெளிச்சம் எதுவும் தேவையே இல்லை. சூரியன் வெளிச்சம் கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருளாக இருக்குமோ அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையுள்ள வெளிச்சம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாமும் இருளே தான் இருப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாகவே இந்த உலகத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்மை உலகத்துக்கு ஒளியாக இருப்பதாக சொல்லிவிட்டு மேலும் என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது என்று சொன்னால் என்ன? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உபதேசங்களை கைக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆம், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியை பார்த்தால் மாத்திரம் போதாது. அநேகர் இந்த ஒளியை பார்த்து ஆச்சரியப்பட்டு பரவசம் அடைகிறார்கள். அது மாத்திரம் போதாது, இந்த ஒளியை பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த ஒளியிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த ஒளியின் வெளிச்சத்திலே தான் நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி நம்முடைய கண்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் இருட்டில் நடக்கவே மாட்டீங்க. ஜீவ ஒளியை அடைஞ்சிருப்பீங்க. ஜீவ ஒளியானது இந்த உலகத்தில் நமக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்குது. பரலோகத்தில் நித்திய ஜீவனை தருது. நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது பரலோகம் வரையிலும் அவரையே பின்பற்றி செல்வோம். பரலோகத்திலே அவரோடு கூட சேர்ந்திருப்போம். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார்.
யூத மார்க்கத்து தலைவர்கள் அவருடைய உபதேசத்தை இடைமறித்து அவரை கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. வேதம் என்ன சொல்லுது? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆம், இயேசு நம்மை நோக்கி தினசரி பேசிக்கொண்டிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறார். இயற்கையின் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். கனவுகள் சொப்பனங்கள் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது வேத வசனங்கள் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் மூலியமாக பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய சொப்பனங்களிலே, நம்முடைய தரிசனங்களிலே இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே அநேக சத்தம் இருக்கிறபடியினாலே நாம் இயேசுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு தவறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, ஜீவ வெளிச்சத்தை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, அவருடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ரேமா வார்த்தைகளை பற்றி கொண்டு ஜீவ வெளிச்சத்திலே இயேசுவுக்கு பின்னாடி நடந்து வாருங்கள். இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஆசீர்வாதங்களும் நித்திய மகிமையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நீங்கள் இருளே நடவாதபடி பாதுகாத்து கொள்வார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. இயேசுவே மெய்யான ஒளி. அந்த ஒளியின் மேலே விசுவாசம் வையுங்கள். அந்த ஒளியை சார்ந்து கொள்ளுங்கள். ஒளி போகிற வழியை பின்பற்றி நடவுங்கள். உங்களுடைய ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.